வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற யாரோ ஒருத்தரால உங்க மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போன அந்த நிலைமையில கூட அடுத்த அடியை உங்களால எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில உங்களை யாராலையும் தோற்கடிக்க முடியவே முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் மனசு உடைஞ்சு போய் மட்டும் உட்காராதீங்க. ஒருவேளை உங்கள் மனசு சுக்கு நூறாக உடைஞ்சு போனால் கூட பரவாயில்ல, அடுத்த நிமிஷம் உங்களுடைய வேலையை பார்க்கறதுக்கு மறுபடியும் சுறுசுறுப்பாக எழுந்துறீங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படியே போயிடாதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பாதை, உங்களுக்கான பயணம் அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்கு வேற யாராவது வருவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் அழகாக மாற்றணும். ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா தான் நம்மளோட வாழ்க்கை அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும் அப்படின்லாம் கனவு காண்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. அந்த கனவுலாம் என்றைக்குமே பழிக்காது. ஏன்னா என்றைக்குமே உங்களுக்காக நீங்கள் தான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கணும். நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகுங்க. எப்போதுமே கடந்த கால அந்த நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. ஏன்னா இந்த கடந்த கால நினைவுகள் எல்லாம் நமக்கு கவலையை மட்டும்தான் தரும். அதே மாதிரி எதிர்கால நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, எப்போ பார்த்தாலும் ஃப்யூச்சரில் நம்ம அப்படி இருப்போமா இப்படி இருப்போமா அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்துட்டே இருப்போம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எதிர்கால நினைவுகள் எல்லாமே நம்மளுக்கு ஒரு விதமான பயத்தை மட்டும் தாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த நொடியை அனுபவிச்சு வாழுங்க, அதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் எப்போவோ நடக்க போகிற ஒரு விஷயத்தை நினச்சி இப்போ கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை நினச்சி தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு அதையெல்லாம் விட்டு தள்ளிட்டு இந்த நிமிஷம் உங்களோட வாழ்க்கையில் அனுபவித்து சந்தோஷமாக வாழுங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தாங்க, அதுவும் நிலையில்லாத வாழ்க்கை. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருக்கிறோமா இல்லையான்னு தெரியலைங்க. ஸோ இருக்கிற வாழ்க்கையை இருக்கிற நிமிஷம் அந்த நிமிஷம் அனுபவித்து வாழ பழகிக்கோங்க. எப்போதுமே ஒருத்தரை நீங்கள் தண்டிக்க விரும்பணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், அவங்களுக்கு மன்னிப்பை தண்டனையாக கொடுத்துருங்க. ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலேயே மன்னிப்பை விட மிக கொடூரமான தண்டனை வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள தண்டிக்காம நீங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டீங்க அப்படின்னாவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் ஆகிடும். என்னடா நம்ம எதிர்பார்த்தது வேற ஆனால் நடக்கிறது வேறையே அப்படின்னு அவங்களே ஆச்சரியப்பட்டுருவாங்க. ஆச்சரியப்படுறது இல்லாமல் ஒரு மாதிரி அவங்களே விக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ எதிர்பார்த்த விஷயங்களுக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டதுனால. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், யாரையும் தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்களுக்கு பெரிய தண்டனையாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை உங்கள் மனசில் வச்சுக்காம பொழைச்சிப்போ அப்படின்னு மன்னிச்சு விட்டுட்டு வந்து பாருங்க, அதுதான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்குங்க. எப்போதுமே பாராட்டினவங்களை விட நம்மளை அவமானப்படுத்தி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமான வெற்றியாளரை உருவாக்கி இருப்பாங்க. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் யாராவது ஒருத்தவங்க உங்களை ரொம்ப உதாசீனப்படுத்திடுறாங்க, ஒரு இடத்துல அவமானப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இவன் முன்னாலெல்லாம் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்காகலாம் வருத்தப்பட்டு மூளையில் உட்கார்ந்துருக்காதீங்க. ஸோ இதுவும் ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். எப்போதுமே சொந்த காலில் நீங்கள் நின்னா கூட சரிங்க, காரு பங்களா அப்படின்னு பயங்கரமாக ரிச்சாக வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் சரிங்க, அடுத்தவங்களையும் கொஞ்சம் மதிக்க பழகிக்கோங்க. ஏன்னா நம்ம சொந்த காலிலேயே சுடுகாட்டுக்கு போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே நாம் இல்லாதப்போ நம்மளை சுற்றி சேருது பார்த்தீங்களா கூட்டம், அந்த கூட்டம் தாங்க. ஸோ என்றைக்குமே நீங்கள் சொந்த காலில் நின்னா கூட பரவாயில்ல, வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டிங்க, யாரோட சப்போர்ட்டிவுமே இல்லாமல் ஜெயிச்சிட்டிங்கனாலும் பரவாயில்லைங்க,
கொஞ்சம் அடுத்தவங்களையும் மதிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நாம் போனதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஒரு காக்கா கூட இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே வேடிக்கை பார்க்குற கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கூட்டத்துக்கு பாதிக்கப்பட்டவனுடைய வழி தெரியவே தெரியாது. தூரத்தில் நின்று பார்க்குறவனுக்கு நம்ம என்ன கஷ்டப்படுறோம், நம்ம என்ன வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது 1% கூட தெரியாதுங்க. அதனால யாரோ ஒருத்தர் எங்கோ இருந்து உங்களை விமர்சனம் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யூடியூப்லேயே ஒரு வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்காகலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியுமே தவிர தூரத்துல இருந்து கமெண்ட் பண்ணுற யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போடுறீங்க, நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு நகை வாங்குறதுக்கோ நீங்கள் பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியுமே தவிர அடுத்தவங்களுக்கு தெரியாது. பார்க்குறவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவளுக்கு என்னப்பா சூப்பராக மேக்கப் பண்ணுறா, பயங்கரமாக போகிறா வரா, நகை வாங்குறா அப்படின்னு அடுத்தவங்க ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்காக நம்ம பட்ட கஷ்டங்கள் நமக்கு தான் தெரியுமே தவிர நிறைய பேர்லாம் கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்த செலவுமே பண்ணாமல் சிறுக சிறுக சேர்த்து வச்சு ஏதோ ஒரு லோன் போட்டு வீடு கட்டியிருப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்க பாத்தியா பணமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் எவ்வளோ பெரிய வீடு பாத்தியா, இவளுக்கு வந்த வாழ்வை பாத்தியா அப்படின்னு பயங்கரமாக விமர்சனம் பண்ணுவாங்க. நிறைய பேரை நானே கண்கூடா பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் விமர்சனம் பண்ணி இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேலே விமர்சனம் பண்ணாதீங்க. இல்லை உங்களை யாராவது அந்த மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. ஏன்னா தூரத்துலேருந்து உங்களை விமர்சனம் பண்ணுற யாருக்குமே உங்களுடைய வழிகள் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மைங்க. எப்போதுமே அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன்னுடைய பேச்சை தானாக குறைச்சிக்கும். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்களை விட ரொம்ப பொறுமையாக மெச்சூர்டாக ஒரு இடத்துல உட்காந்து ஒருத்தவங்க நீங்கள் பேசுகிறத கேட்குறாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க குறைத்தனம்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் அவங்கள அமைதிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நிறைய பேரோட வாழ்க்கையில் அதுதான். நான் இப்போவுமே சொல்கிறேன், நான்லாம் எங்கே விட்டிங்கனாலும் பேசிக்கிட்டே இருப்பேன், லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நாமளே இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற நமக்குள்ளேயே அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒரு உணர்வு வரும் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை நாம் பக்குவப்படுத்துறது அப்படிங்கிற உண்மை. ஸோ கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், இந்த இடத்துல பேசலாம் அப்படின்னு பக்குவப்பட்டு பார்த்து பேச பழகிக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கையில் உங்களை உயர்த்துறதுக்கான ஒரு வழி. ஸோ நான் என்னை பற்றி என்னடா பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு நான் என்னை பற்றி பெருமையாலாம் சொல்லலைங்க. எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஒரு சில இடங்களுக்கு போகும்போது நம்மளை அறியாமலே நம்ம கண்ட்ரோலாக இருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் பக்குவம். அந்த பக்குவம் என்னோட வாழ்க்கையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு நான் உணர்றேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான மரியாதை மதிப்பு இது எல்லாமே தன்னால் தேடி வரும். இது அனுபவ ரீதியாக நான் சொல்கிற உண்மை. முடிஞ்சால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்போதுமே உங்களுடைய இலக்குகளில் மட்டும் ரொம்ப தெளிவாக கவனமாக இருங்க. உங்களை மேலே கல் வீசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப நாள் உங்கள் மேலே கல்லை தூக்கி வீசிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க ஓய்வெடுத்து போயிடுவாங்க. ஸோ கல் எடுத்து வீசிக்கிட்டே இருக்காங்க, இல்லை வாயால் உங்களை எப்போ பார்த்தாலும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க ஓஞ்சு போய் உட்கார்ந்துருவாங்க. ஆனால் எப்போதுமே உங்களோட விடாமுயற்சியோடு நீங்கள் போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கான வெற்றியை அழகாக நீங்களே டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. எப்போதுமே கோபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோபம் எல்லாருக்கும் திமிராக தான் தெரியும். ஒருத்தவங்க கோபமாக பேசுகிறாங்க, கோபமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னா பார்க்குற எல்லாருக்குமே என்ன ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருப்பான் போல் எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்க்குற எல்லாருக்குமே அந்த கோபம் வேணால் திமிராக தெரியலாம். ஆனால் அந்த கோபத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதனை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதனை தான் கோபமாக சில நேரத்தில் வெளிவந்துருது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் அதிகமாக கோபப்படுறீங்க அப்படின்னா அந்த கோபத்துக்கு பின்னால் இப்படி ஒரு காரணம் இருக்குங்க அப்படின்னு உங்கள் மனசில் ஒளிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நிறைய பேருடைய கோபத்தை யாருமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அதுதான் உண்மை. இங்கே எப்போதுமே முயற்சியிலிருந்து உங்களோட வாழ்க்கையில்
பின்வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நேரத்துலையும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அந்த அவமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நினச்சி பாருங்கள். ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த விஷயத்தை நான் விடாப்புடியாக நான் செஞ்சு முடிச்சே ஆகணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும் விடிய காலையில், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அடுத்த நாள் எழுந்திரிச்சிக்கலாம், இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் உங்களில் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அந்த அவமானங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அப்படி ஞாபகப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக சத்தியமாக சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே இருந்ததை விட கொஞ்சம் ரொம்ப அந்த உத்வேகத்தோடு நீங்கள் உழைப்பீங்க. ஸோ என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசில் பேச்சு போட்டியில் நான் கலந்துக்கிட்டப்போ நான் ப்ரைஸ் வாங்கலைங்க. அந்த இடத்துல ப்ரைஸ் வாங்கலை. என்னோட ரிலேஷன் இன்னொருத்தவங்க ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அப்போ என்னை சுற்றி இருந்த நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ எல்லாம் வேஸ்ட்டு, நீ எல்லாம் எதுக்கு போய் கலந்துக்கிற, அந்த மாதிரி நிறைய பேர் என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. ஸோ அன்னைக்கு முடிவு பண்ணினேன், அடுத்து நாம் வரக்கூடிய காம்படிஷனில் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்னு உட்காந்து மனப்பாடம் பண்ணினேங்க. மனப்பாடம் பண்ணி தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பித்தேன். ஸோ நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் மனப்பாடம் பண்ணி தானே பேசுவோம். அப்போ ஆரம்பித்தது தான் தமிழ் கவிதை எல்லாம் பயங்கரமாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த நம்மளை இன்சல்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவமானப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு எண்ணத்தெல்லாம் நான் என்னோடய மைண்டில் அப்பப்போ கொண்டு நினச்சி பார்ப்பேன். எனக்கு சத்தியமாக தூக்கமே வராதுங்க. நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மளை தூங்க விடாமல் செய்யும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிற நேரத்தில் யாராவது ஒருத்தர் உங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அவமானத்தை நினச்சி பார்த்துக்கோங்க. இன்னும் பல மடங்கு உங்களுக்கான அந்த கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட்லேயே நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாங்க. எப்போதுமே உங்களுடைய தாய்கிட்ட போய் நிரூபிங்க, உங்கள் மேலே எப்போதுமே நான் அன்பாக இருப்பேன் அப்படின்னு. உங்களுடைய தந்தை கிட்ட போய் நிரூபிங்க, உங்களோட பேரை நான் என்னைக்குமே காப்பாற்றுவேன் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட போய் நான் நல்லவன் அப்படின்னு உங்களை நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நமக்காக யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒன்றுத்துக்கும் ஆவாத ஒரு மனுஷங்க கிட்ட போய் நான் உனக்காக இருக்கேன், நான் நல்லவன் தான், நான் கெட்டவன் கிடையாது அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, உங்களுக்காக யார் இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்கள் வாழ பழகுங்க. உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்காக போய் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. அப்படி ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னா இதுக்கு மேலே முடிவெடுங்க. எனக்காக யார் இருக்காங்களோ அவங்களுக்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னு முடிவெடுங்க. உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்களுக்கு போய் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே நிமிர்ந்து நடக்க பழகிக்கோங்க. அது உடலாலையும் சரி மனசாலையும் சரிங்க. எப்போதுமே உங்களோட மனசு உடைஞ்சு போயிடாதீங்க, கூனி குறுகி நடக்காதீங்க. மனசுக்குள்ள சொல்கிறேன், நீங்கள் நேரில் நடக்கலாம், நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் பார்த்துட்டு நடக்கலாம், அதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. நம்மளோட மனசு என்றைக்குமே உடைஞ்சு போக விட்டுறாதீங்க. மனசால நீங்கள் நிமிர்ந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடலாலையும் சரி உங்களோட வாழ்க்கையும் சரி நிமிர்ந்த நடையோட என்றைக்குமே நீங்கள் நடை போட்டு போகலாங்க. ஸோ என்றைக்குமே நீங்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருங்க. யாருக்காகவும் உங்களை நீங்கள் உடைச்சிக்காதீங்க. உங்கள் மனசை என்றைக்குமே தளர விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட சில காயங்களை நாம் ஆறாமல் பார்த்துக்கணும். ஸோ ஒரு சில காயங்களை கண்டிப்பாக ஆறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் உங்களுடைய ஏக்கத்திற்கும் உங்களுடைய இலக்கிற்கும் அது ஒரு மிகப்பெரிய அச்சாணியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் சூடுபட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காயத்தை ஆற விட்டுறாதீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்போ தான் மறுபடியும் அந்த இடத்துல போய் நீங்கள் காயம் படாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ அந்த காயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை மனசில் வச்சுக்கோங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மளுக்கு பண்ண கமெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது எல்லாருமே நீங்கள் பெண்களுக்கே சாதகமாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, என்னுடைய மனைவியும் எனக்கும் 15 வயசு வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட சொந்த அக்கா பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
கடைசியில் எனக்கு வந்து 2 பசங்க இருக்குது. அந்த 2 பசங்க இருக்கிறப்போ கொரோனா டைமில் வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுச்சாம். ஸோ அந்த உடம்பு சரியில்லாத போயிருந்தப்போ ரொம்ப முடியாமல் படுத்து கிடந்திருந்தார். அப்போ நார்மல் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் டிபி வந்திருக்கு. அந்த டிபி நோய் வந்தப்போ அவங்க அக்கா வந்து ஊர்லேருந்து வந்து பார்த்துட்டு, இவெல்லாம் பொழைக்க மாட்டான், இவெல்லாம் வேஸ்ட், இதை விட்டுட்டு வந்துரு. அதாவது அந்த பெண்ணினுடைய அம்மா, அவருடைய சொந்த அக்கா பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதனால தன்னோட மகளை இவெல்லாம் பொழைக்க மாட்டான், விட்டுட்டு வந்துரு, உன் வாழ்க்கையை நான் காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய மனைவியையும் 2 குழந்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் அவர் வந்து உடம்பு குணமாயிட்டார். அடுத்த 1 வாரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாகி 1 மாதத்தில் வேலைக்கு போகிற அளவுக்கு சரியாயிட்டாராம். ஸோ இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் அவரால் எழுந்திருச்சு நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவர் படுத்திருந்த சூழ்நிலையில் அவரை விட்டுட்டு அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா. மனைவியையும் பிள்ளைகளையும் அவங்களுடைய மாமியார் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதாவது சொந்த அக்காவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் அவர் சொல்கிற கமெண்ட் அதை படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கடவுள் புண்ணியத்தில் நான் வந்து 1 மாதத்தில் வேலைக்கு போகிற அளவுக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மறுபடியும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் என் கூடவே வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் என்னோட அக்கா வந்து இப்போ கூப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ வா, உன்னை நான் வந்து வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இப்படி என்னோட வாழ்க்கையில் வந்து அவங்க விளையாடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் வந்து கமெண்ட் பண்ணி இருக்கிறது கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், எல்லா தாய்மார்களுக்கும் சொல்கிறேன். ஒரு பிள்ளைய ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அந்த ஆண்மகனினுடைய பாதி வாழ்க்கை இந்த பெண் அவங்களுடைய லைஃப் பார்ட்னராக போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமாக இவங்க தான் இருந்தாகணும். அதே மாதிரி இந்த பெண்ணிற்கு எல்லாமாக அந்த ஆண் தான் இருந்தாகணும். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவருக்கு உடம்பு சரியில்லாதப்ப நீங்கள் விட்டுட்டு எப்படி உங்களால் கூட்டிகிட்டு போக மனசு வருதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், மறுபடியும் அனுப்பிச்சி வைக்கிறீங்க, அவருக்கு மறுபடியும் வயசா 10-20 வருஷம் சேர்ந்து வாழ்கிறாங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணு எப்படி வாழணும்னு நினைப்பா நான் கேட்குறேன். ஸோ தயவு செஞ்சு தாய்மார்கள் உங்கள் பிள்ளைய வாழ வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், நல்லது கெட்டது சொல்லி அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. அதை விட்டுட்டு அப்பப்போ போய் நல்லா ஏற்றி விட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர வச்சிடாதீங்க. இங்கே நிறைய வீட்டில் மருமகனுக்கும் மகளுக்கும் சண்டை வர்றதுக்கு காரணம் அந்த பெண்ணினுடைய அம்மாவா கூட இருக்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு தான் சொல்கிறேன், ரியல் லைஃப்லையும் நான் பார்த்த சில மனுஷங்களை வச்சு தான் இந்த ஒரு பதிவை நான் சொல்கிறேங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தாய்மார்கள் இருக்க பார்த்தீங்களா, தயவு செஞ்சு பிள்ளையோடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைய கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்காதீங்க. நீங்களே வச்சு கன்னிகாமடம் கட்டி கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. நிறைய தாய்மார்கள் அப்படி தான் இருக்காங்க. கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் தான் புள்ள தான் பேச்சை தான் கேட்கணும், அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து நடந்துக்கிறது தான் நிறைய ஆண்களுடைய மனசு பாதிக்கப்பட்டு அது அவங்க குடும்பத்தில் பிரச்சனையாக வந்து முடியுது. ஸோ தயவு செஞ்சு இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு மேலே மாற்றிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கடைசி காலம் வரைக்கும் உங்களோட பொண்ணு உங்கள் கூட வந்து இருந்துக்கிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு யாராவது துணை இருக்கணும்ல. ஸோ தயவு செஞ்சு பிரிக்கணும்னு நினைக்காதீங்க, அது மிகப்பெரிய பாவம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.